நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் வீட்டு கைமானத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பாம்பே டோஸ்ட்டுங்க. பாம்பே டோஸ்ட் முட்டை ப்ரெட்டை வச்சு பண்ண போகிறோம். இது முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட வச்சிடலாம் அந்த முட்டை டோஸ்ட்டு. அது எப்படி பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாங்க. இப்போ பச்சை பால் தாங்க எடுத்துகிட்ருக்கேன். பச்சை பால், கெட்டி பால். ஏன்னா 2 ப்ரெட்டு தான் போட போகிறேன். கெட்டி பால் அதுக்கு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோட சுகருங்க. சுகர் மட்டும் உங்களுக்கு வேணுங்கிற அளவு. இப்போ நான் ஒரு 1.25 ஸ்பூன் கிட்ட சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவு சுகர் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையும், இது பால் நிறையா இருந்தால் கொஞ்சம் அடிக்கிறது ஈஸி. இது இந்த சுகர் கரையிற அளவுக்கு பாலும் சர்க்கரையும் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ முட்டை, இப்போ முட்டையும் போட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பால், முட்டை, சர்க்கரை இது 3 போட்டு நல்லா அடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க இதோட வேலை. இப்போ ப்ரெட்டு பேக்கரி ப்ரெட்டும் பேக்கரி ப்ரெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஊற வச்சு எடுக்க வராது. அதனால் நார்மல் பிரிட்டானியா ப்ரெட் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எண்ணெயை ஊற்றி இப்போ அதில் போட வேண்டியது தான். ஒரு முட்டைக்கு 1 ப்ரெட்டுன்னு கூட போடலாங்க. இல்லைன்னா ஒரு முட்டைக்கு 2 ப்ரெட்டு அப்படி கணக்கு வச்சுக்கலாம். இது இப்போ பாருங்கள் அப்படி முட்டையை இழுத்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை இப்போ மேலே கொஞ்சம் இந்த பாருங்கள். ஊற்றிடலாம். இது கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வேகிற வரைக்கும், ஏன்னா நல்லா ஊறி போயிருக்கும் முட்டையில். முட்டை ஃபுல்லாக ப்ரெட்டில் இழுத்துருக்கும் போது உங்களுக்கு எடுத்து போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மெதுவாக பார்த்து எடுத்து போடுங்க. அவ்வளோதாங்க இதோட வேலை. இது இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஈஸியாக எடுக்க வரும் உங்களுக்கு. இது சின்னதுலேயே வச்சு வேக வைக்கணுங்க. முட்டை நீங்கள் சின்னதுலேயே அடுப்பை சின்னதாகவே வச்சு வேக விடுங்க. ரொம்ப நேரம் ஆகாது உங்களுக்கு வேகிறதுக்கு. ஏன்னா எதனால் சின்னதாக வச்சு வேக வைக்கணும், ப்ரெட்டை போட்டு நனைக்கணும்ல. முட்டையில் நனைக்கும் போது ப்ரெட்டு ஃபுல்லாக முட்டையை உள்ளே இழுத்துருக்கும். அப்போ மேலோட்டமாக வெந்ததுன்னா உள்ளே உங்களுக்கு ஒரு பச்சை வாசனை வரும், கவிச்ச வாசனை வரும். உள்ளேலாம் வெந்திருக்காது, அந்த ப்ரெட்டுக்குள்ளே இருக்க முட்டையெல்லாம் வெந்திருக்காது. அதனால் நீங்கள் சின்னதாக வச்சு திருப்பி போட்டிங்கன்னா ப்ரெட்டுக்குள்ளே இருக்க முட்டை எல்லாமே அந்த ஆவியில் அப்படி நல்லா வெந்து போயிடும். அப்போ உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது பாம்பே டோஸ்ட்டுங்க. இது ஒன்று. இது இனிப்பு. இப்போ காரம் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். காரத்துக்குங்க இந்த பாருங்கள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். ஏன்னா ஒரு முட்டை தான் போட போகிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு மஞ்சத்தூள். மிளகு சீரகத்தூள், மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சி வச்ச தூள். இது கரம் மசாலா தூள். அதுவும் ரொம்ப கம்மி தாங்க. 1 சிட்டினா 2 சிட்டிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அது இதில் பாருங்கள், வெட்டி வச்ச இஞ்சி பொடியாக, இன்னும் பொடியாக முடிஞ்சாலும் நீங்கள் வெட்டிக்கலாம். இது பொடியாக தான் வெட்டியிருக்கேன். அதில் உங்களுக்கு கேமராவில் கொஞ்சம் பெருசாக தெரியுது. இன்னும் பொடியாக வேணாலும் வெட்டிக்கலாம். வெட்டி வச்ச இஞ்சி, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன வெங்காயம். நான் சொல்கிறது ஒரு முட்டைக்கு உள்ள அளவுங்க. இப்போ பொடியாக வெட்டி வச்சா கருவேப்பிலை, கொத்தமல்லி. தேவையான அளவு உப்பு. இப்போ இது ஒரு முட்டை. இது ஒரு முட்டைக்கு 2 ப்ரெட் ஸ்லைஸ் போட போகிறேன். நீங்கள் ஒரே ஸ்லைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா கனமாக இருக்கும் அது. அவ்வளோதாங்க. இது
இப்போ எல்லாமே போட்டு அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் இது நல்லா அடிச்சுக்கணும், ஏன்னா மிளகாத்தூள் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு கரைப்படாது. அதை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரைஞ்சிரும். இப்போ இதுக்கும் 2 ஸ்லைஸ் தான் போடுறேன் ஒரு முட்டைக்கு. பாருங்கள், முட்டை ஃபுல்லாக இழுத்துருச்சு பாருங்கள். இப்போ இருக்கிறத மேலாக கொஞ்சம் அந்த இஞ்சி டேஸ்ட் அவ்வளோ ருசியாக இருக்கும். அங்கங்கே லைட்டாக கடிப்படுறது. அந்த இஞ்சி வெங்காயம் போடுறோம் இல்லைங்க, அது கம்மியாக தான் போடுவோம், அங்கங்கே கடிப்படுவோம். அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நீங்கள் சின்னதுலேயே வச்சு வேக வச்சிங்கன்னா தான் அந்த இஞ்சி லைட்டாக வெந்துடும், வெங்காயம் வெந்துடும், அந்த முட்டை உள்ளே இருக்க அந்த ப்ரெட்டுக்குள்ளே இருக்க முட்டையெல்லாம் நல்லா வெந்துடும். உங்களுக்கு சின்னதுலேயே வச்சு வேக வைக்கணுங்க. அதுதான் இதோட இது மெயினான விஷயம். சின்னதுலேயே வச்சு வேக வைக்கணும். இஞ்சி வேணான்னு நினைக்கிறவங்க வேணாம் விட்டுருங்க, பிடிக்காது அப்படின்றவங்க விட்டுருங்க. இஞ்சி பிடிக்குன்றவங்க போடுங்க, ஆனால் கம்மியாக போடுங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடம் தான் வாயில் அது படும். அது ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். இது வந்து வெங்காயம், அந்த இஞ்சி, கொத்தமல்லி எதுவுமே தனியாக வராதுங்க. முட்டையோட க்ளீனாக ஒட்டிக்கும் நல்லா. ஏன்னா ஆனால் பொடியாக வெட்டி போடணும். வெங்காயம்லாம் சின்ன வெங்காயமே போடுங்க. ஏன்னா ஒரு முட்டைக்கு ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம். ஒரு பெரிய இந்த அளவு வெங்காயங்க, ஒரு முட்டைக்கு ஒரு வெங்காயம்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே சமயத்தில் வந்து இதை வந்து நான் 2 போட்டிருக்கேன். ஒரு முட்டைக்கு 2 பாம்பே டோஸ்ட் போட்டிருக்கேன். அது மாதிரி காரத்துக்கும் 2 இது போட்டிருக்கேன். நீங்கள் அப்படி போடாமல் ஒரு முட்டைக்கு ஒரே ஒரு ப்ரெட் அப்படின்னு வச்சிங்கன்னா பஃபியாக இருக்குங்க, நல்ல குண்டாக இருக்கும் முட்டை. சாப்பிட்றதுக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.